அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம பிரின்சிபல்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் அண்ட் வேரியேஷன் சாப்டர்ல கிளாசிக்கல் ஜெனடிக்ஸ் பார்ட்டை டீடைலா பார்க்கலாம். பிரின்சிபல்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் அண்ட் வேரியேஷன்ங்கிற சாப்டரோட நேம்லயே ரெண்டு டேர்ம்ஸ் இருக்கு. ஒன்று இன்ஹெரிட்டன்ஸ், ரெண்டாவது வேரியேஷன். இன்ஹெரிட்டன்ஸ்னா என்ன, வேரியேஷன்னா என்ன? ஜெனடிக்ஸ் அப்படிங்கிற ஒரு படிப்பு வந்து பார்த்தீங்கன்னா இட் டீல்ஸ் வித் இன்ஹெரிட்டன்ஸ் அண்ட் வேரியேஷன் ஆஃப் கேரக்டர்ஸ் ஃப்ரம் பேரண்ட்ஸ் டு ஆஃப்ஸ்பிரிங். ஸோ பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து ஆஃப்ஸ்பிரிங்ஸ்க்கு பண்புகள் கடத்தப்படுது. கேரக்டர்ஸ் அப்படிங்கிறது என்ன? பண்புகள். யார்கிட்ட இருந்து யாருக்கு? பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து ஆஃப்ஸ்பிரிங்ஸ்னா அடுத்த ஜென்ரேஷன் குழந்தைங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்படி கடத்தப்படுது பார்த்தீங்களா? அப்படி கடத்தப்படுற அந்த செயலுக்கு, அந்த ப்ராசஸை நம்ம இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். கேரக்டர்ஸ் ஒரு ஜென்ரேஷன் வந்து அடுத்த ஜென்ரேஷனுக்கு கடத்தப்படுறத நம்ம இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ப்ராசஸ்க்கு பேர். அந்த பண்புகள் கடத்தப்படும் பொழுது அந்த பண்புகளில் மாறுபாடுகள் இருக்கும். அதை வேரியேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ பேரண்ட்ஸ் இருக்காங்க, அவங்களோட குழந்தைய பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாக்டாக 100% அவங்க அம்மா மாதிரியோ அல்லது அவங்க அப்பா மாதிரியோ இருக்க மாட்டார். சில வேறுபாடுகளோடு இருப்பார். அதுதான் வேரியேஷன். இன்ஹெரிட்டன்ஸ்னால் என்ன? அம்மா அப்பாவுக்கு இருக்கிற மாதிரி 2 கை 2 கால் ஒரு மூக்கு, இந்த மாதிரி கேரக்டர்ஸ் அப்படியே கடத்தப்பட்டிருக்கு. பட் அந்த கேரக்டர்ஸில் சில மாற்றங்கள் இருக்குது. அதை தான் இன்ஹெரிட்டன்ஸ் அண்ட் வேரியேஷன் அப்படின்னு சொல்கிறோம். இது எப்படி வந்து பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து ஆஃப்ஸ்பிரிங்ஸ்க்கு கடத்தப்படுது அப்படிங்கிறது தான் ஜெனடிக்ஸ். ஸோ இன்ஹெரிட்டன்ஸ் அப்படிங்கிறது ப்ராசஸ். இது ஒரு ப்ராசஸ் by which characters are passed from parents to progeny. progeny அப்படின்னாலும் ஆஃப்ஸ்பிரிங் அப்படின்னாலும் குழந்தைங்க, அடுத்த ஜென்ரேஷன் அப்படின்னு அர்த்தம். இந்த இன்ஹெரிட்டன்ஸை தான் நம்ம பேசிஸ் ஆஃப் ஹெரிடிட்டி அப்படின்னு சொல்கிறோம். ஹெரிடிட்டிக்கு பேசிஸாக அடிப்படையாக இருக்கிறது இன்ஹெரிட்டன்ஸ். அடுத்து வேரியேஷன்னா என்ன? டிகிரி பை விச் ப்ராஜெனி டிஃபர் ஃப்ரம் பேரண்ட்ஸ். பேரண்ட்ஸ் பெற்றோர்கள் கிட்ட இருந்து ப்ராஜெனி, யங் ஒன்ஸ், குழந்தைங்க எந்த அளவுக்கு வேறுபட்டு இருக்கிறாங்க பண்புகளில் அப்படின்னு சொல்கிறத நம்ம வேரியேஷன் அப்படிம்போம். ஒரு எடுத்துக்காட்டு, சஹிவால் கவுஸ் ஆஃப் பஞ்சாப். சஹிவால் கவுஸ் ஆஃப் பஞ்சாப் அது பசு மாடுகள், அதிகமான பால் கறக்கக்கூடியது. பஞ்சாப்ல அது உருவாக்கப்பட்ட ஒரு வெரைட்டி. இது ஒரு இந்தியன் பிரீட்னா வெரைட்டின்னு அனிமல்ஸில் சொல்லுவோம். இந்தியன் பிரீட் ஃப்ரம் ஆர்டிஃபிஷியல் செலெக்ஷன். அதாவது அதிக பால் கொடுக்கக்கூடிய பசுக்களை செலக்ட் பண்ணி அதுலேருந்து இன்னும் நிறைய ஒரு குவாலிட்டி, ஹை குவாலிட்டி பசுமாடுகளை அவங்க மனிதர்களால் தயாரிக்கப்பட்டது. ஸோ அண்ட் டொமஸ்டிஃபிகேஷன் ஃப்ரம் வைல்டு கவுஸ். இப்போ என்ன சொல்கிறாங்க? டொமஸ்டிஃபிகேஷன்னா அதாவது சில அனிமல்ஸ் வைல்டு அனிமல்ஸாக இருக்கும். வைல்டு அனிமல்ஸ்னால் காட்டில் இருக்கக்கூடிய விலங்குகளை நம்ம வீட்டில் வளர்க்க முடியாது. வீட்டில் வளர்க்குறதா இருந்தால் அது எப்படி இருக்கணும்? நம்ம சொல்லுக்கெல்லாம் அது அடிபணியணும், நம்ம கொடுக்குற ஃபுட்டை அது சாப்பிடணும், நம்ம வேலைக்கு போய் பால் கறக்கிறோம், அந்த பசுமாடுனா அந்த டயத்துக்கு அது பால் கொடுக்கணும், சொல்கிற பேச்சை கேட்டுக்கிட்டு சமத்தாக இருக்கணும். அந்த மாதிரி டொமஸ்டிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க. எந்த வெரைட்டியை? சஹிவால் கவுஸ் ஆஃப் பஞ்சாப். அது வந்து இந்தியன் பிரீட் ஃப்ரம் ஆர்டிஃபிஷியல் செலெக்ஷன், செயற்கையான முறையில் தேர்வு செய்யப்பட்டு அதை வீட்டு விலங்கா டொமஸ்டிஃபிகேஷன் பண்ணியிருக்கிறாங்க. அது முன்னாடி வைல்டு கவாக இருந்தது. இது ஒரு எடுத்துக்காட்டு. எதுக்கு? இந்த ஜெனடிக்ஸில் எப்படி வந்து கேரக்டர்ஸ் இன்ஹெரிட் ஆகுது, அது மட்டும் இல்லாமல் அந்த மாற்றங்கள்னு சொன்னோம் இல்லையா, பேரண்ட்ஸ் கிட்டே இருந்து குழந்தைகளுக்கு எந்த அளவுக்கு கேரக்டர்ஸ் மாறி இருக்கு அப்படிங்கிறதுக்கு இந்த சஹிவால் கவுஸ் ஆஃப் பஞ்சாப் வந்து ஒரு எடுத்துக்காட்டு. அடுத்து மெண்டலோட லா, அதை தான் பார்க்க போகிறோம். மெண்டல்ஸ் லா ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ். இதை நமக்கு கிரிகோர் ஜோஹன் மெண்டல் தான் நமக்கு ப்ரப்போஸ் பண்ணியிருக்காரு. இவர் வந்து எக்ஸ்பெரிமெண்ட் வந்து தாவரங்களில் பண்ணார். அவர் எக்ஸ்பெரிமெண்ட்டுக்காக எடுத்துக்கிட்ட தாவரம் எது அப்படின்னு சொன்னால் கார்டன் பீஸ். பைசம் சட்டைவனும் பொட்டானிக்கல் நேம், அதோட நேமு கார்டன் பீஸ் அப்படின்னு சொல்லுவோம். எத்தனை வருஷம் இவர் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணார்னா 7 வருஷம். ஃப்ரம் 1856 to 1863 இந்த வருடங்கள்லாம் முக்கியம். அண்ட் ப்ரப்போஸ்ட் லாஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ். அவர் கார்டன் பீஸில் 7 வருஷங்கள் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணார். அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டோட முடிவுகளை பேஸ் பண்ணி தான் அவரோட லா ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸை நமக்கு கொடுத்துருக்காரு. ஓகே, இதில் அவர் வந்து லார்ஜ் சாம்பிளிங் சைஸ் எடுத்துக்கிட்டார். ஒவ்வொரு எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கும் ஆயிரக்கணக்கான தாவரங்களை வச்சு அவர் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணார். ஏன்னா ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறோன்னா ஒரு 2 பிளான்ட்டை வச்சுக்கிட்டு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாருன்னு நம்ம தவறாக புரிஞ்சிக்க கூடாது. தௌசண்ட்ஸ் ஆஃப் பிளான்ட், ஆயிரக்கணக்கான தாவரங்களை ஒவ்வொரு எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கும் பயன்படுத்தினார். அதனால தான் இங்கே அவருக்கு கிரேட்டர் கிரெடிபிலிட்டி அவரோட ரிசல்ட்டில் கிடச்சிது. நம்பகத்தன்மை அதிகமாக இருந்தது. ரிசல்ட் வந்து உங்களுக்கு நேர்த்தியாக கிடச்சிது.
his results pointed to general rules of inheritance. அவரோட ரிசல்ட் வந்து இன்ஹெரிட்டன்ஸ், அதாவது கேரக்டர்ஸ் பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து ஆஃப் ஸ்பிரிங்க்கு கடத்தப்படுது இல்லையா, அதோட ஜென்ரல் ரூல்ஸை எக்ஸ்பிரஸ் பண்ற மாதிரி பாயிண்ட் அவுட் பண்ணி காமிக்குது. It was first time when statistical analysis and mathematical logic were applied to biology. Gregor Johann Mendel தான் முதன் முறையா பயாலஜில ஸ்டாட்டிஸ்டிக்கல் அனாலிசிஸையும் மேத்தமெட்டிக் லாஜிக், அதாவது அந்த நம்பர்ஸ், அந்த கூட்டல் பெருக்கல் வகுத்தல் இந்த மாதிரி நம்பர்ஸை வச்சு ரிசல்ட்டை கொடுத்தது முதல்ல கிரிகோர் ஜோஹன் மெண்டல் தான். ஓகே, இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கும் ஆப்போசிட்டான ட்ரைட்ஸை எடுத்துக்கிட்டாரு. ட்ரைட்ஸ்னா கேரக்டர்ஸ், பண்புகள் தான். ட்ரைட்ஸ் அப்படிங்கிற டேர்மை நம்ம தெரிஞ்சுக்கணும். ட்ரைட் அப்படின்னா பண்புகளை தான் குறிக்குது. இப்போ எடுத்துக்காட்டுக்கு டால் டுவார்ஃப், அப்போ உயரங்கிற ஒரு கேரக்டரை எடுத்துக்கிட்டா வளர்த்தியா இருக்கிறது, குட்டியா இருக்கிறது, இதுக்கு இடையில இருக்க கேரக்டர் எடுக்க மாட்டாரு. அதாவது மீடியம் ஹைட் அப்படிலாம் எடுத்துக்க மாட்டாங்க. உயரம் அப்படின்னா நெட்டை குட்டை, அவ்வளவுதான். அதே போல கலர் அப்படின்னு எடுத்துக்கிட்டா மஞ்சள் பச்சை, வெளிரிய மஞ்சள், திக்கு கிரீன் அப்படிலாம் கிடையாது. மஞ்சள் பச்சைன்னு இந்த மாதிரி கேரக்டர்ஸ் எடுத்து தான் அவர் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாரு. சரி, ஆப்போசிட்டான கேரக்டர்ஸ் எடுத்துக்கிட்டு அவர் 14 ட்ரூ ப்ரீடிங் பீ பிளான்ஸோட வெரைட்டிஸ், லைன்ஸ் அப்படின்னாலும் வெரைட்டிஸ் அப்படின்னாலும் ஒன்று தான். ஸோ 14 ட்ரூ ப்ரீடிங் பீ லைன்ஸ் கேரக்டர்ஸை எடுத்துக்கிட்டாரு. இந்த இடத்துல எக்ஸாமில் கிரிகோர் ஜோஹன் மெண்டல் எத்தனை கேரக்டர் எடுத்துட்டு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாரு அப்படின்னு கேட்டால் 14 கேரக்டர்ஸ்னு சொல்லலாம், இல்லை 7 பேர்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸ்னு சொல்லலாம். 7 பேர்ஸ், ஜோடிகள். 7 2 14. ஸோ மொட்டையா கொடுத்துருந்தா பேருங்கிற வார்த்தை இல்லை அப்படின்னா 14 கேரக்டர்ஸ், 14 பண்புகள். பேர் அப்படிங்கிற ஒரு வார்த்தை ஆட் பண்ணியிருந்தாங்கன்னா 7 பேர்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸ். ஓகேங்களா, அது ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரூ ப்ரீடிங் லைன்ஸ், ட்ரூ ப்ரீடிங் கேரக்டர்ஸ் அதை எப்படி கொண்டு வருது அப்படின்னா ஒன்றும் கிடையாது. கண்டினியூஸாக செல்ஃப் பாலினேஷன், ஒரு கேரக்டர் எடுத்துகிட்டு உயரமான பிளான்ட்டை எடுத்துக்கிறீங்க, அதை செல்ஃப் பாலினேட் அடுத்து செவரல் ஜென்ரேஷன் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு பியூர் லைன் கிடைச்சிடும், அவ்வளவுதான். அண்ட் ஸ்டேபிள் ட்ரைட், நிலையான கேரக்டர் நமக்கு வேணும். ஒரு ஜென்ரேஷன் இருக்கு அப்படின்னா அடுத்த ஜென்ரேஷன் அந்த ஆஃப் ஸ்பிரிங்லையும் அந்த கேரக்டர் மாறாம எக்ஸ்பிரஸ் ஆகியிருக்கணும். அதான் நிலையான தன்மை, ஸ்டேபிள் ட்ரைட் கேரக்டர்ஸ் இருக்கணும். ஸோ இன்ஹெரிட்டன்ஸ் அண்ட் எக்ஸ்பிரஷன் ஆஃப் செவரல் ஜென்ரேஷன். ஸோ கேரக்டர்ஸ் ஒரு ஜென்ரேஷன்லேருந்து அடுத்த ஜென்ரேஷனுக்கு போகிறதும் அது எக்ஸ்பிரஸ் ஆகும் போதும் பல ஜென்ரேஷன்களில் ஸ்டேபிளாக இருக்கணும். அதாவது அதில் வந்து கேரக்டர்ஸில் மாறுபாடு வராமல் இருந்தா அப்படின்னா அதை வந்து நம்ம 14 ட்ரூ ப்ரீடிங் பீ லைன்ஸ், ட்ரூ ப்ரீடிங் பீ லைன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். பீங்கிறத அந்த பிளான்ட்டை குறிக்குது, பைசம் சட்டைவம் கார்டன் பீ பிளான்ட்டை. ட்ரூ ப்ரீடிங் லைன்ஸ் அப்படிங்கிறது கண்டினியூஸ் செல்ஃப் பாலினேஷன் பண்ணி நமக்கு வரக்கூடிய அந்த நிலையான கேரக்டர், நிலையான பண்பை நமக்கு குறிக்குது. ஓகே, அவர் அப்படி எடுத்துக்கிட்ட 14 ட்ரூ ப்ரீடிங் கேரக்டர்ஸ் என்ன அப்படின்னா, சீடோட ஷேப்பு ரவுண்டாக இருக்கும், அது வந்து டாமினன்ட் கேரக்டர். அதே ரிங்கிள்டுனா சுருக்கமாக இருக்கும். ரவுண்டாக இருக்கிற சீடு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வட்டமாக இந்த மாதிரி இருக்கும். ரிங்கிள்டாக இருக்கிற சீடு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சொறி பிடிச்ச மாதிரி சுருக்கமாக இருக்கும். ஸோ அது சுருங்கி போய் இருக்கும், அது ரிசசிவ் கேரக்டர். சீட் கலர் வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ கலரில் இருக்கிறது நமக்கு வந்து டாமினன்ட் கேரக்டர், சீடோட கலர். அதே பச்சை பட்டாணி கிரீன் கலரில் அது இருந்துச்சுன்னா அது ரிசசிவ் கேரக்டர். ஓங்கு பண்பு, ஒடுங்கு பண்பு அப்படின்னு சொல்லுவோம். ஃப்ளவரோட கலர்னு எடுத்துக்கிட்டா வயலட் வந்து ஓங்கு பண்பு, ஒயிட்டாக இருந்தால் அது ஒடுங்கு பண்பு. பாட் ஷேப், பாடுனா ஒன்றும் கிடையாது, இங்கே வந்து அந்த கனிப்பகுதி ஃப்ரூட், அதை தான் பாட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நீங்கள் நிலக்கடலை சாப்பிட்ருப்பீங்க, அது அப்படி அமுக்குனா உரிச்சு அந்த நிலக்கடலையோட தோல் ப்ரௌன் கலரில் வெளியில் இருக்குது பார்த்தீங்கன்னா, அப்படி உரிச்சு அந்த தோலை தூக்கி போட்டுட்டு கடலையை சாப்பிடுவோம். அந்த உடைச்சி எடுக்கிற அந்த தோல் தான் பாடு. பீ பிளான்ட்லேயும் அந்த மாதிரியே இருக்கும், இந்த அவரையிலலாம் இருக்கும், அதெல்லாம் நம்ம பொரியல் செஞ்சு சாப்பிடுவோம் இல்லையா, அந்த மாதிரி. ஸோ பாட் ஷேப் வந்து ஃபுல்லாக இருக்கலாம் இப்படி, அல்லது கன்ஸ்ட்ரிக்டடாக இருக்கலாம், இந்த மாதிரி இருக்கலாம். ஸோ கன்ஸ்ட்ரிக்டடாக இருந்தால் ரிசசிவ், இந்த மாதிரி ஃபுல்லாக இருந்தால் டாமினன்ட். பாட் கலர் கிரீன் டாமினன்ட், எல்லோ ரிசசிவ். ஃப்ளவர் பொசிஷன் ஆக்சியல்னா என்ன சார்? ஒரு தாவரம் இப்படி இருக்கு, இலை இப்படி இருக்கு, சைடில் ஒரு பூ வந்திருந்தா அது ஆக்சியல். ஓகே, டெர்மினல்னா சார் ஒரு தாவரம் இப்படி இருக்கு, இலைகள்லாம் இருக்கு, டிப்
டிப்பில் ஃப்ளவர் வந்திருந்தா அது டெர்மினல். ஸோ டெர்மினல்னா டிப்பு, ஆக்சியல்னா சைடில் வந்திருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ ஆக்சியல் டாமினன்ட், டெர்மினல் ரிசசிவ். ஸ்டெம்மோட ஹைட்டு டால் உயரமாக இருந்தா டாமினன்ட், குட்டையாக இருந்தா ரிசசிவ் கேரக்டர். இப்போ 7 2 14 கேரக்டர் அல்லது 7 pairs ஆஃப் கேரக்டர்ஸ் ஞாபகம் வச்சுக்கணும். நெக்ஸ்ட் இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் ஒன் ஜீன். அவரோட எக்ஸ்பெரிமெண்ட், ஃபர்ஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட் மெண்டல், கிரிகோர் ஜோஹன் மெண்டல் செஞ்ச முதல் எக்ஸ்பெரிமெண்ட். மெண்டல் கிராஸ்ட் டால் பிளான்ட் அண்ட் டுவார்ஃப் பிளான்ட். ஸோ உயரமான ஒரு பிளான்ட்டை எடுத்துக்கிட்டாரு, குட்டையான ஒரு பிளான்ட், நெட்டைக்கும் குட்டைக்கும் இடையில கிராஸ் பண்ணாரு. கிராஸ் ஓகே. பீ பிளான்ட் தான் எல்லா எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கும் அவர் மெண்டல் எடுத்துக்கிட்டது பீ பிளான்ட், பட்டாணி தாவரம். ஓகே. ஹி கிராஸ்ட் தீஸ் சீட்ஸ் டு obtain filial progeny 1. அப்போ எஃபோட ஃபுல் ஃபார்ம் என்ன? ஃபிலியல். F1 ஜென்ரேஷன், ஃபிலியல் 1 ஜென்ரேஷன் அப்படின்னு அர்த்தம். தட் வேர் ஆல் டால் அண்ட் நன் டுவார்ஃப். இங்கே என்ன சார் சொல்கிறாங்க? இப்போ உயரமான ஒரு தாவரத்தை எடுத்துக்கிறாரு, குள்ளமான ஒரு தாவரத்தை எடுத்துக்கிறாரு, இதில் இருக்கக்கூடிய போலன் கிரைன்ஸை எடுத்து இதில் இருக்கக்கூடிய கைனீஷியத்தில் இருக்கக்கூடிய எக்கோட ஃபியூஸ் பண்ண வைக்கிறாரு. ஸோ இதில் வரக்கூடிய சீடு, விதைகளை முளைக்க வச்சா எல்லாமே டாலாக இருக்குது, எல்லாமே நெட்டையாக இருக்குது. குட்டையான தாவரமோ அல்லது மீடியம் ஹைட்லேயோ தாவரங்களே வரல. அதுதான் இங்கே சொல்கிறாங்க ஃபர்ஸ்ட் பாயிண்டில். ஓகே. நெக்ஸ்ட் ஃபிலியல் 1. அப்போது ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் ஃபிலியல் 1 ஜென்ரேஷன் எல்லாமே டாலாக தான் இருந்துச்சு, குட்டையாக எதுவுமே இல்லை. ஆல்வேஸ் ரிசம்பிள்ட் எய்தர் ஒன் ஆஃப் த பேரண்ட் அண்ட் ட்ரைட் ஆஃப் அதர் இஸ் நாட் சீன். இப்படின்னா என்ன சார் அர்த்தம்? 2 பேரண்ட்ல ஒரு பேரண்டோட கேரக்டர் மாதிரி தான் F1 இருக்கே தவிர இன்னொரு பேரண்டோட கேரக்டர் இல்லை. நெட்டைனா நெட்டை மட்டும்தான் இருக்கு, குட்டைங்கிற கேரக்டர் ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன்ல இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அவருக்கு அப்படிதான் ரிசல்ட் கிடைச்சது. ஆன் செல்ஃபிங் F1, இந்த ஃபிலியல் 1 இருக்கு இல்லையா, இதுல இருக்கக்கூடிய பூக்கள்ல என்ன இருக்கும்? மகரந்த துகள்களும் இருக்கும், போலன் கிரைன்ஸும் இருக்கும், அதே போல சூலக வட்டமும் இருக்கும், சூலகமும் இருக்கும். அப்போ செல்ஃப் பாலினேஷன், தன்மகரந்த சேர்க்கை பண்ணி பார்த்தாங்க. F1 செல்ஃப் தன்மகரந்த சேர்க்கை பண்றாங்க. ஸோ கேரக்டர்ஸ் நாட் சீன் இன் F1 வாஸ் நவ் எக்ஸ்பிரஸ்ட். இப்போ இதை தன்மகரந்த சேர்க்கை பண்ணி வரக்கூடிய தாவரங்கள்ல நெட்டையான தாவரமும் இருந்துச்சு, குட்டையான தாவரமும் இருந்துச்சு. ஆனால் என்னடா இது, நெட்டையான ஒரு தாவரம் குட்டையான ஒரு தாவரம் ரெண்டத்தையும் கிராஸ் பண்றாங்க. F1 ஃபிலியல் 1 ஜென்ரேஷன், முதல் ஜென்ரேஷனில் நமக்கு எல்லாமே நெட்டையாக வந்துச்சு. ஓ இனிமே குட்டை வரவே வராதோ அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டோம். ஆனால் இந்த நெட்டை தாவரத்தை தன்மகரந்த சேர்க்கைக்கு உட்படுத்தும் போது நமக்கு ஃபிலியல் 2 ஜென்ரேஷன், செகண்ட் ஜென்ரேஷன் கிடச்சிது. அதில் நெட்டை தாவரமும் இருக்கு, இடையில இல்லாமல் போன குட்டை தாவரமும் F2ல திருப்பி வந்திருக்கு. எங்கேருந்து வந்துச்சு, எப்படி வந்துச்சு அப்படின்னு மெண்டலுக்கு கேள்விகள் எல்லாம் ஆரம்பிச்சுது. அதில் எந்த ரேஷியோ, அவர் தான் மேத்தமெட்டிக்ஸ் அப்புறம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாத்தையும் உள்ளே கொண்டு வந்துட்டார்ல, அப்போ நம்பர்ஸ் இங்கே அவர் சொல்லியிருப்பார். 1/4 வந்து குட்டையாகவும் 3/4 வந்து உயரமானதாகவும் நல்லா நெட்டையானதாகவும் இருக்குது. இன்பிட்வீன் கேரக்டர்ஸ் எதுவும் கிடையாது. நெட்டைக்கும் குட்டைக்கும் இன்பிட்வீன் கேரக்டர்ஸ்னா மீடியமான ஹைட்டில் இருக்கா சார். நெட்டை வந்து 7 சென்டிமீட்டர், குட்டை வந்து 3 சென்டிமீட்டர்னா 4.5லையோ 5 சென்டிமீட்டர்லையோ எந்த தவறமும் இல்லை. ஒன்று 7 சென்டிமீட்டராக இருந்தது, இல்லைனா 3 சென்டிமீட்டராக இருந்தது. அந்த 3 சென்டிமீட்டர் குட்டையாக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 1/4, 4ல் 1 மடங்கு இருந்தது. மேக்சிமம் 3/4 வந்து நெட்டை தாவரமாக இருந்தது. ஓகே. கான்ட்ராஸ்டிங் ட்ரேட்ஸ் டிட் நாட் ஷோ எனி பிளண்டிங் அட் எய்தர் F1 ஆர் F2 ஸ்டேஜ். மொதல் ஜென்ரேஷன்லையோ அல்லது 2வது ஜென்ரேஷன்லையோ இந்த கான்ட்ராஸ்டிங் கேரக்டரை தவிர வேற கேரக்டர் எதுவும் இல்லை. கான்ட்ராஸ்டிங்னா முழுக்க முழுக்க வேறுபாடு உள்ள நெட்டை குட்டை, இதுக்கு இடையிலப்பட்ட கேரக்டர் எதுவுமே நமக்கு F1லையும் வரல F2லையும் வரல அப்படின்னு சொன்னார். மெண்டல் ப்ரப்போஸ்ட் ஃபேக்டர்ஸ் பாஸ்ட் ஸ்டேபிளி, நிலைப்புத்தன்மையோட ஃபேக்டர்ஸ். ஃபேக்டர்ஸ்னா இப்போ நம்ம வந்து இதை ஜீன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். நம்ம ஜீன்கள்னு சொல்கிறத மெண்டலோட காலத்தில் மைக்ரோஸ்கோப்லாம் கிடையாது, அவர் எதையுமே கண்ணால் பார்க்கல. ஆனாலும் ஒரு கெஸ்ஸிங்கில், ப்ரெடிக்ஷனில் ஃபேக்டர்ஸ்னு ஒன்று இருக்கணும். அந்த ஃபேக்டர்ஸ் தான் ஒரு ஜெனரேஷன்லேருந்து அடுத்த ஜெனரேஷனுக்கு எந்த ஒரு சேஞ்சும் ஆகாமல் நிலைப்புத்தன்மையோட கடத்தப்படுது அப்படின்னு சொன்னார். ஸோ இப்போ நம்ம அந்த ஃபேக்டரை ஜீன் அப்படின்னு சொல்கிறோம், ஜீன்கள் அப்படிங்கிறோம். மெண்டல் ப்ரப்போஸ்ட்
factors passed stably unchanged from parent to offspring through gametes over successive generation. parental generationல இருந்து ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கும் ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன்லேருந்து செகண்ட் ஜென்ரேஷனுக்கும் என்னங்க கேரக்டர்ஸ் வந்து நிலைப்புத்தன்மையோடு இருக்கக்கூடிய ஜீன்களால் அல்லது ஃபேக்டர்ஸ்னு அவர் சொன்னார், அதால் கடத்தப்படுது அப்படின்னு மெண்டல் சொன்னார். ஓகே, அந்த ஜீன்கள் அல்லது ஃபேக்டர்ஸ் எது மூலியமாக கடத்தப்படுது? கேமிட்டுகள் மூலியமாக, மறந்துடக்கூடாது. லேட்டர் இந்த ஃபேக்டரை நம்ம என்னன்னு சொன்னோம்? ஜீன்ஸ். ஜீன்ஸுங்கிறது யூனிட் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ், மறந்துடக்கூடாது. ஜீன்ஸ் அப்படிங்கிறது யூனிட் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ். இன்ஹெரிட்டன்ஸ் அப்படிங்கிறது என்னது? பேசிஸ் ஆஃப் ஹெரிடிட்டி. ஸோ பேசிஸ் ஆஃப் ஹெரிடிட்டி இன்ஹெரிட்டன்ஸ், ஜீன்ஸ் அப்படிங்கிறது யூனிட் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ், மறந்துடாதீங்க. சரி, நெக்ஸ்ட் ஜீன்ஸ்னா என்ன? ஜீன்ஸ் கண்டைன் இன்ஃபர்மேஷன் ரெக்வயர்ட் டு எக்ஸ்பிரஸ் பர்டிகுலர் ட்ரெய்ட். ஒரு கேரக்டரை எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கான இன்ஃபர்மேஷன் ஜீன்ஸில் தான் இருக்குது. ஓகே, அல்லீல்ஸ்னா என்ன? ஜீன்ஸ் கோடிங் ஃபார் பேர் ஆஃப் கான்ட்ராஸ்டிங் ட்ரைட்ஸ். இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் வரும். இப்போது அல்லீல்ஸ் அப்படிங்கிறது ஆல்டர்னேட் ஃபார்ம்ஸ், அதாவது கேபிட்டல் டீன்னு நான் நெட்டையை குறித்தேன் அப்படின்னா இதோட அல்லீலிக் ஃபார்ம் என்னவா இருக்கும்? ஸ்மால் டீயாக இருக்கும். ஆல்டர்னேட் ஃபார்ம்ஸ். ஸோ ஜீன்ஸ் கோடிங் ஃபார் பேர் ஆஃப், இது நெட்டை, இது குட்டை. கான்ட்ராஸ்டிங் ட்ரைட்ஸ், இது நெட்டைனா இது குட்டை. ஸோ நெட்டைக்கு கான்ட்ராஸ்டிங்னா ஆப்போசிட், எதிரானது அப்படின்னு அர்த்தம். நெட்டைக்கு எதிரான கேரக்டர் என்ன? குட்டை. ஸோ இப்போ இதை அல்லீல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ கேபிட்டல் டின்னு ஒரு ஜீன் இருக்குன்னு வச்சுக்குவோம், அதோட அல்லீலிக் என்ன? ஸ்மால் டி. கேபிட்டல் ஒய்னா ஸ்மால் ஒய், கேபிட்டல் ஆர்னா ஸ்மால் ஆர். இதை தான் நம்ம அல்லீலிக் ஃபார்ம்ஸ், அல்லீல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட், கேபிட்டல் லெட்டர் இன் த எக்ஸ்பிரஷன் ஆஃப் த ட்ரைட்ஸில் கேபிட்டல் லெட்டரை வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? டாமினன்ட் கேரக்டருக்கு. அதாவது என்ன கேரக்டர் F1ல் எக்ஸ்பிரஸ் ஆனுச்சோ அதுக்கு கேபிட்டல் லெட்டர். என்ன கேரக்டர் வந்து எக்ஸ்பிரஸ் ஆகலையோ அதுக்கு ஸ்மால் லெட்டர் யூஸ் பண்ணுவோம். இப்போ கேபிட்டல் டி ஃபார் டால், ஏன்னா F1ல் உயரமான நெட்டையான தாவரம் தான் எக்ஸ்பிரஸ் ஆனிச்சு, அப்போ கேபிட்டல் டி. எக்ஸ்பிரஸ் ஆகாத இன்னொரு கேரக்டர் என்ன? டுவார்ஃப், குட்டை. அப்போ இந்த கேபிட்டல் டியோட ஸ்மால் லெட்டரை தான் யூஸ் பண்ணணும். ஸ்மால் டி ஃபார் டுவார்ஃப். டிங்கிற லெட்டர் யூஸ் பண்ணிக்கிறேனே சார், தப்பாக போயிடும், கன்ஃபியூஷன் வந்துடும். கன்ஃபியூஷன் அவாய்ட் பண்ணுறதுக்கு நெட்டையாக இருந்தால் டால், அதோட ஆப்போசிட் குட்டையாக இருந்தால் ஸ்மால் டி. கேபிட்டல் டி ஸ்மால் டின்னு கொடுத்துறோம். ஓகே, தீஸ் ஆர் அல்லீல் ஆஃப் ஈச் அதர். கேபிட்டல் டி ஸ்மால் டிங்கிறது அல்லீல் ஆஃப் ஈச் அதர், கான்ட்ராஸ்டிங் கேரக்டர்ஸ். ஓகேங்களா? சரி, அல்லீலிக் பேர் கேன் பி ஐடென்டிக்கல். இப்போது கேபிட்டல் டீனா ஒரே மாதிரி இருக்கா? அதை ஹோமோசைகஸ்னு சொல்லுவோம். ஸ்மால் டீனாலும் ஒரே மாதிரி இருக்கா? ஸோ ஹோமோசைகஸ் அல்லீல்ஸ்னா ஒரே மாதிரி இருக்கும். ஹெட்டிரோசைகஸ் அல்லீல்ஸ்னா தான் ஆல்டர்னேட் ஃபார்மில் இருக்கும், ஞாபகம் வச்சுக்கணும். இன் டிஸ்சிமிலர் பேர் கேபிட்டல் டி ஸ்மால் டீல ஒன் டாமினேட்ஸ், ஸோ கேபிட்டல் டி டாமினேட்டாக இருக்கும், தி அதர் ரிசசிவ், இன்னொன்று ஒடுங்குத்தன்மை உள்ளதாக இருக்கும் ஆல்டர்னேட் ஃபார்மில். கேபிட்டல் டி இஸ் டாமினன்ட் அண்ட் ஸ்மால் டி இஸ் ரிசசிவ் இன் given எக்ஸாம்பிள். நமக்கு கொடுத்துருக்க எக்ஸாம்பிளில் கேபிட்டல் டி டாமினன்ட், ஸ்மால் டி ரிசசிவ். ஓகே, ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் ஒன் ஜீனில் மோனோ ஹைப்ரிட் கிராஸை இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக அந்த புன்னட் ஸ்கொயரோட அந்த பாக்ஸஸோட பார்க்கலாம். கிராஸ் பிட்வீன் ஜீன்ஸ் கண்ட்ரோலிங் ஒன் கேரக்டர். ஆக்சுவலி நமக்கு வந்து ஒரு தாவரம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, நெட்டை தாவரம், குட்டை தாவரம், இந்த மாதிரி தாவரங்கள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லா தாவரத்துலேயும் எல்லா கேரக்டர்ஸும் எல்லா பண்புகளும் இருக்க தான் செய்யும். நம்ம எக்ஸ்பெரிமெண்ட்டுக்காக எத்தனை கேரக்டரை அப்சர்வ் பண்ணுறோம், ஒரே ஒரு கேரக்டரை மட்டும் ஒவ்வொரு ஜென்ரேஷன்லையும் நான் கண்காணிச்சுக்கிட்டே வரேன், அப்போ அதுக்கு பேர் மோனோ ஹைப்ரிட் கிராஸ். 2 கேரக்டரை கண்காணிச்சுக்கிட்டு வரேன், டை ஹைப்ரிட் கிராஸ். 3 கேரக்டரை கண்காணிச்சுக்கிட்டு வரேன், ட்ரை ஹைப்ரிட் கிராஸ். அப்போது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டில் ஒரு கேரக்டரை மட்டும் கண்ட்ரோல் பண்ணுற ஜீனை ஃபாலோ பண்ணி அது எப்படி வந்து ஒரு ஜென்ரேஷன்லேருந்து அடுத்த ஜென்ரேஷனுக்கு எக்ஸ்பிரஸ் ஆகுது, ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதுங்கிறத பார்த்தோம்னா அதுக்கு பேர் மோனோ ஹைப்ரிட் கிராஸ். ஸோ ரிசசிவ் பேரண்டல் ட்ரைட் இஸ் எக்ஸ்பிரஸ்ட் வித்தவுட் பிளண்டிங் இன் F2 ஜென்ரேஷன். திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். மோனோ ஹைப்ரிட் கிராஸில் இம்பார்ட்டண்ட்டாக தெரிஞ்சிக்க வேண்டியது, F2 ஜென்ரேஷனில் ரிசசிவ் குட்டையாக இருந்ததுன்னா அது எக்ஸ்பிரஸ் ஆகியிருக்கு, 1/4 எக்ஸ்பிரஸ் ஆகியிருக்கு, அதை ஞாபகம் வச்சுக்கணும்.
இந்த வீடியோவில் நம்ம பிரின்சிபல்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் அண்ட் வேரியேஷன் சாப்டர்லேருந்து மோனோ ஹைப்ரிட் கிராஸ் அதாவது இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் ஒன் ஜீன் அந்த டாபிக் வரைக்கும் பார்த்துருக்கோம். இதோட தொடர்ச்சியை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.